தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமிகு ப. ஜான்சி ராணி அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். மாற்றுத்திறனாளர்களுக்கு நிறைய சங்கங்கள் இருக்கிறது. உங்களுடைய சங்கம் எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது, அந்த கொள்கைகள் என்னென்ன, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக தமிழன் தொலைக்காட்சி பார்க்குற நேயர்கள் அத்தனை பேருக்கும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் நிறைய இருக்குது சார், உண்மையிலே தான் இருக்குது. ஆனால் பல அமைப்புகள் அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை பெற்றுத்தருவது என்பதோட மட்டும் நிறுத்திக்கிறாங்க. சில என்ஜிஓக்கள் சொல்லுவாங்க இல்லையா, தொண்டு நிறுவனங்கள், அது மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் சில பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாகவும் சில பேர் இருக்காங்க. இப்போ காது கேட்காத வாய் பேசாதவர்களுக்கு தனியாக, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக, இப்படி தனித்தனியாக. அதாவது நீங்கள் அனைத்து வகைன்னு போட்டீங்க. ஆமாம், அதனால எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகை, இந்திய அரசினுடைய சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 21 வகையான மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கிய சங்கமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விரிந்த பரந்த அமைப்பாக எங்கள் சங்கம் செயல்படுது. இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? கடந்த ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போய்விட்ட எங்களுடைய மரியாதைக்குரிய டி. லக்ஷ்மணன் அவருடைய மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தார். அவரோடு சேர்ந்து வேறு சில நண்பர்களும் சேர்ந்து தான் முதல்ல இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. அப்போ இந்த பாதுகாப்போர் அப்படின்ற நிலையில் இருந்தவர்கள் தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சார். இந்த அமைப்பு என்னென்ன செயற்பாடுகளை செய்து வருகிறது? இதில் நீங்கள் பெருசாக இதை நாங்கள் சாதித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் ஏதாவது இருக்கா? பொதுவாக மற்ற அமைப்புகள் சொன்ன மாதிரியே அவங்க சில உதவிகளை வாங்கி கொடுக்கறதோடு நிறுத்துறாங்க. ஆனால் எங்களுடைய அமைப்பு பேசிக்காகவே நாங்கள் என்ன உரிமைகளுக்கான அதை வச்சு தான் எங்களுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. இப்போது நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் எல்லா இடங்கள்லையும் பறந்து விரிஞ்சு கிடக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க முதல்ல சமூகத்தில் ஒரு இழிவாக பேசப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சமூக மாற்றம். முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கு மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய 2 தேவையும் நாங்கள் செய்கிறோம். அதில் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இந்த சங்கத்துக்குள்ளே இறங்குறது மட்டும் இல்லை, இணைஞ்சதோட தங்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர்களாகவும் எங்கள் களத்தில் கொண்டு நிறுத்துகிறோம். அது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறோம். இப்போ கிராமப்புறங்களில் இருக்குன்னா 100 நாள் வேலை, அதுக்கான ஒரு போராடி ஒரு சட்டம் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசை கொண்டு வந்திருக்காங்க. அதில் எங்களுக்கு ஜாப் கார்டு தனியாக கிடைக்கணுங்கிற போராடுறாங்க. அநேகமாக அப்படி போராடக்கூடிய இடங்கள்லாம் விட்டுட்டு தேடுற வேலை கிடையாது. உடனடியாக போராட்டம் நடத்தி பிடிஓ ஆஃபீஸா அல்லது கலெக்டர் ஆஃபீஸோ ஆர்டிஓ ஆஃபீஸோ எங்கேயோ போராட்டம் நடத்தி சம்மந்தப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜாப் கார்டு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு கூலி முறையாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த கூலியை பெற்று தருவது, அந்த போராட்டங்களை நம்ம கிராமப்புறங்களில் கொண்டு போவோம். நகர்ப்புறங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மருத்துவமனைகளில் கிராமப்புறமும் நகர்ப்புறமும் சரியான அளவீட்டின்படி ஊனத்தின் சதவீதத்தை டாக்டர்கள் குறிப்பிடுறது கிடையாது. அதுக்குமே போராடி தான் நாங்கள் பெற வேண்டிய அவசியம் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா காது கேட்காத வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் போய் சொல்ல முடியாது. இப்போ அதுக்கெல்லாம் சைகை மொழி பெயர்ப்பாளர்கள் அனைத்து பொது இடங்களிலும் இருக்கணுங்கிறத நாங்கள் வலியுறுத்தி போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் ஒரு ஓராண்டுக்கு முன்பு தான் தமிழக அரசினுடைய சட்டமன்ற நிகழ்வுகள் அத்தனையும் சைகை மொழி ஒலிபரப்பணும்னு நாங்கள் போராடி அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சட்டமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் சைகை மொழியில் ஒலிபரப்பில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இடையில பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் கூட அந்த ஒலிபெருக்கி ஒரு சத்தத்தை கொடுக்குது, தேவையில்லாத வாய்ஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்ததுன்னு முடிவு பண்ணி அறிவித்தாங்க. அப்போது நாங்கள் அதுக்கெல்லாம் ஒரு ஃபைட் பண்ணி போராட்டம் நடத்தி தான் மீண்டும் ஒலிபெருக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டு எந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கான ஏற்பாடுகளை கட்டாயப்படுத்தி போராடி அதை நாங்கள் பெற்றுக் கொடுத்துருக்குறோம். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கிறது பார்த்திங்கன்னா உதவித்தொகை தான். அந்த உதவித்தொகை தான் பெரும்பாலும் நம்பியிருக்கிறாங்க. அதை ஒரு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது முதல்ல அவர் தான் ஒரு 500 ரூபாய் உதவித்தொகை ஆரம்பித்து வச்சார். அதுக்கு பிறகு ஒரு போராட்டம்லாம் நடத்தணும், கடுமையாக போராட்டம் நடத்தி எங்களுடைய இந்த உதவித்தொகை வாங்குவதற்கு ஒரு 1000 ரூபாயை ஏற்றுறதுக்கு அவ்வளோ போராட்டங்கள் தேவைப்பட்டது. அதை சாதிச்சு காமிச்சோம்.
அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா ஒரு ஏடிஎம்கே ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்த உதவித்தொகை வாங்குவதற்கான சில நிபந்தனைகள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த நிபந்தனைகள்லாம் படித்து பார்த்தா நமக்கே இது கொஞ்சம் கூட பொருத்தமற்றதாக அந்த நிபந்தனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முறைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தலில் இலவசங்களை அறிவிக்கிறாங்க. அந்த இலவசங்களை அறிவித்து ஃபேன் கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், அப்படி பலதும் டிவி கொடுக்குறேன், இப்படி எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உதவித்தொகை 1000 ரூபாய் வாங்குறதுக்கு விதிமுறைகள் என்ன வச்சுருந்தாங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் டிவி இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் ஆண்கள் வாரிசு யாருமே இருக்கக்கூடாது, 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களே இல்லாத அது மாதிரி இருக்கணும், நீங்கள் தனியாக அனாதைகளாக கிட்டத்தட்ட இருக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. எந்த விதமான 5000க்கு மேற்பட்ட எந்த விதமான பொருட்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இவங்க கொடுத்துருக்க மிக்சி, கிரைண்டர், டிவி இந்த பொருட்களுடைய மதிப்பே 5000க்கு மேலே. அப்புறம் எப்படி இது பொருத்தமானதாக இருக்கும்? இந்த நிபந்தனைகளை பூரா ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு 4 நாள் தொடர் போராட்டம் நடத்துகிறோம். தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி கொண்டு வந்து நிறுத்தி அது ஏடிஎம்கே அரசு கடைசியாக அதை வித்ட்ரா பண்ணி அந்த நிச்சயமாக நிபந்தனைகள் இல்லாமல் இப்போ கொடுக்குற ஏற்பாடு வந்துருக்குது. நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்கீங்க, இப்போ தலைவராக இருக்கிறவங்க யார்? வில்சன், அவர் பாதுகாவலர். தோ வில்சன் அவருடைய பேர், மாநில தலைவர். அவர் பாதுகாவலர் என்ற முறையில் இந்த அரங்கத்துக்குள்ளே அமைப்புக்குள்ளே இருந்து செயல்படுறாங்க. இப்போ நீங்கள் உரிமைகளுக்கான சங்கம் அப்படின்ற போது சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கல? சலுகைகளும் என்னெல்லாம் உண்டோ மாற்றுத்திறனாளிக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்த சலுகைகள் உரியவர்களுக்கு போய் சேருவதற்கான அங்கங்கே நாங்கள் மாவட்ட அளவில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற போது அது உரிமைகளில் வந்து வரும் இல்லையா? இதெல்லாம் சலுகைகள் வந்து ஆமாம், அதுவுமே அரசாங்கம் அறிவிச்சிருக்க அந்த சலுகைகளை பெற்று தருவதும் என்னுடைய உரிமை தான். எனக்கு இது வேணும், இது சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பதும் உரிமை தான். இப்போ தனியார் நிறுவனங்களில் உங்களுக்கான வரவேற்பு அல்லது உங்களை ஏற்றுக்கொள்கிற தன்மை எப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப புகழ் தான் சார். உண்மையிலேயே வந்து ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், வடசென்னை பகுதியில் கொக்கோ கோலா ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து தமிழக அரசுனால ஒரு விருது வாங்கியிருக்காரு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வேலை கொடுத்ததற்காக. ஆனால் உண்மையில் என்னென்னா விருதெல்லாம் வாங்கிட்டாரு. இப்போ அங்கே வந்து கேஸ் கோர்ட்டில் இருந்துகிட்டு இருக்குது, லேபர் கோர்ட்லேயும் இருக்குது, இங்கே மாநில மாற்றுத்திறனாளி கமிஷன் ஆஃபீஸ்லேயும் நிலுவையில் பெண்டிங்கில் தான். எதற்காக அந்த வழக்கு? நான் காது கேட்காத வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் ஒரு 30-40 பேர் அங்கே வேலையில் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்களை பர்மனெண்ட் பண்ணது மட்டும் இல்லை, வேலைகளை எங்கெங்கெல்லாமோ மாற்றி அவமானப்படுத்தி வேலையை விட்டு போவதற்கான நிர்பந்தத்தை அந்த நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்புறம் வேற ஒரு அமைப்பு கூட சென்னையில் ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம், அது அவங்க வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. செங்கல்பட்டில் நாங்கள் 2022 ஒரு மாநில மாநாடு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. அதில் அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே மனப்பூர்வமாக அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அதனால நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுக்குள்ள இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 5% வந்து தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது சட்டமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லாதனால எந்த நிர்வாகமும் மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு எடுப்பதில் ஒரு பெரிய அளவுக்கு அக்கறை காட்டுறதில்லை. அப்போ குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. ஒன்று அவங்க வேலைக்கு சேர்ற போதே ஒரு குறைந்தபட்ச மாற்றுத்திறனாளியாக இருந்திருப்பாங்க, 40% அப்படி இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய பொருட்டாக இல்லாமல் வேலைக்கு அவங்க சேர்ந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சில உரிமைகளும் சலுகைகளும் இருக்குங்கிற அடிப்படையில் அல்லது காலப்போக்கில் அவங்க போக்குவரத்தில் போயிட்டு பயணிக்கிற போது பஸ் ஆக்சிடென்ட்னால அல்லது உடல்நிலை வயது காரணமாக அவங்க மாற்றுத்திறனாளியாக மாறிட்டாங்கன்னா அவங்கள பூரா வேலையை விட்டு எடுப்பதால் வேலை கொடுப்பதில்லை என்ற நிர்வாகம் தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகம் அரசே அதை பண்ணுறாங்க. அரசே அப்படி செய்கிறாங்க. மாற்று வேலைகள் கொடுக்குறாங்களா இல்லை அப்படி? அதுதான் நாங்கள் கேட்குறோம், மாற்று வேலைகளை கொடுங்க அவங்களுக்கு. டெப்போக்குள்ளேயே உட்காந்து செய்கிற மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே பஸ் ஓட்டணும், எல்லாருமே கண்டக்டராக இருக்கணும்னு கிடையாது. அந்த போக்குவரத்துக்குள்ளே எத்தனையோ வேலைகள் இருக்கு. அந்த மாதிரி வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி போய் உட்காந்துருக்கணும் அந்த மாற்றுத்திறனாளிகள். என்னைக்காவது வேலை கொடுப்பாங்களான்னு மாசத்துல 8 நாள் 10 நாள் தான் வேலை கொடுப்பாங்க. நீ எல்லாம் சும்மா சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து உட்காந்துருக்க அப்படின்னு மற்றவங்களுடைய கேலியும் கிண்டலும் அந்த ஏச்சு பேச்சுக்களும் வேற அவங்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்தப்படுறாங்க. ஆகவே உங்களுக்கு வேலை கொடுக்கணும், மாற்று வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தற்போது அது நடைமுறையில் இருக்கா? எது இப்போ பிராக்டிக்கலா அது பிரச்சனையில் இருக்குது.
அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்களே, ஒரு லேசான ஊனத்தோட இருப்பாங்க, 40% 50% இருப்பாங்க, அவங்க பணியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஊர்திப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2500 கொடுக்கணும். அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும். அது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும், மாற்றுத்திறனாளியாக இருந்தால். அந்த ஊர்திப்படி கொடுக்கலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெப்போவுக்கு அடிப்படையில் ஒரு கோட்டம் கொடுப்பாங்க, இன்னொரு கோட்டத்தில் கொடுக்க மாட்டாங்க. இப்படி சில இடத்துல நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் அடிப்படையில் 2500 அவங்க கொடுப்பது என்பது உறுதி செய்யறதுல கூட அரசு துறையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையில் கூட பிரச்சனையாக தான் சார் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் ரொம்ப இது வந்து கூடுதல் சிரமம் பளு என்பதாகத்தான் பார்க்குறப்போ. இந்த குறைபாட்டை களைவதற்கு நீங்கள் அரசுகிட்ட சொல்லியிருக்கீங்களா எதுவும்? நிச்சயமா தமிழக அரசுகிட்ட சொல்லியிருக்கோம், தமிழக முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கோம். நான் வந்து இந்த போர்டு கமிட்டிலையும் இருக்கேன், நலவாரிய கமிட்டிலையும் நான் இருக்கேன், அதுலேயும் முன் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து அரசனுடைய வேலைவாய்ப்பு என்பதோடு சேர்த்து நீங்கள் வந்து தனியார் துறையிலையும் இதை கொஞ்சம் கட்டாயப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாயப்படுத்த வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் சில சலுகைகள் கூட அறிவிக்க முடியும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் பேசிகிட்டு இருக்காங்க, அது எங்கும் ப்ராக்டிக்கலாக பெரிய அளவுக்கு நடக்க மாட்டேங்குது. இப்போ தனியார் துறையில் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு மாற்றுத்திறனாளர்களுக்கு வேலை கொடுக்கணும், அது வந்து திட்டமாக இருக்குன்னு சட்டமாகலைன்னு சொன்னீங்க. ஆமாம் சார், அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதை சட்டமாக்குவதற்கான ஏற்பாடுகள் அறிகுறிகள் எதுவும் தெரிகிறதா? சட்டமாக்கினால் இவங்க பூராவும் இந்த கம்பெனிஸ் பூராவும் ஒத்துக்கணுமே, அதனால தான் தனியார் நிறுவனங்கள் தான் மெஜாரிட்டி. ஒன்றும் இல்லை, தனியார் நிறுவனங்கள்லாம் தொழிலாளர்களுக்கு பொதுவாக தொழிற்சங்க உரிமை கொடுக்கறதே கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்கிற நாட்டில் மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு வைக்கிறது சட்டமாக்கினாலும் அது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் சட்டமாக்க வேண்டும்ங்கிறத நாங்கள் கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் பற்றி உங்கள்கிட்ட அந்த அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் இப்போ பேசியிருக்காங்களா? இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா அவங்களோட நேரடியாக? பேசியிருக்கோம் சார். இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழக முதல்வர் தான் மாற்றுத்திறனாளிகள் துறையினுடைய பொறுப்பில் இருக்காங்க. இருந்தாலும் சமூக நலத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் தான் இது சம்மந்தமான எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கெல்லாம் எங்கள் கோரிக்கை வருவாங்க. அவங்களோட நாங்கள் இது சம்மந்தமாக பேசியிருக்கோம். ஆனால் செய்து தர்றேன்னு சொல்கிறாங்க, முயற்சி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. முயற்சி தான் பண்ண முடியும். நாங்கள் நிறைய கம்பெனிஸோட பேசியிருக்கோம். அப்படி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் அல்லது வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு நாங்கள் சில சலுகைகளும் கொடுக்குறோம் தான் அறிவிக்கிறாங்க. அந்த அறிவிப்பை மீறியும் ஆனால் பலரும் அதை கொடுக்கறதுக்கு இன்னும் முன்வராமல் இருக்கிறது தான் இனிய சூழ்நிலை. இப்போ உங்களுடைய சங்கத்தில் அந்த பாதுகாப்போர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஏதாவது உரிமைகள் சலுகைகள் வேணும்னு நீங்கள் எதுவும் கேட்டிருக்கீங்களா? இருக்கு சார். பாதுகாப்போருக்கு எல்லா பாதுகாப்போருக்கும் இல்லை, கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள், பாதுகாப்போர் இல்லாமல் இயங்க முடியாதுன்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், அந்த பாதுகாவலர்களுக்கு உதவித்தொகை உண்டு. ஏன்னா அவங்களை விட்டுட்டு அவங்க வேலைக்கு போக முடியாது. அந்த குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் வந்து 24 hours அந்த மாற்றுத்திறனாளியோட தான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஆகவே அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலருக்கும் உதவித்தொகை கொடுக்கணும். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க, ஏன்னா இவங்க பேரில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இவங்க பராமரிக்க முடியாது, ஆகவே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் உரிமைகள் தான், அதையும் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இது வந்து எதிர்பார்த்து நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்குறாங்க. அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை பேருக்கு தான் பாதுகாவலருக்கு உதவித்தொகை அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அது எத்தனை பேர் இருக்கணுங்கிறது இலக்கு நம்ம தீர்மானிக்க முடியாது. எத்தனை பேருக்கு உண்மையில் தேவை இருக்கோ அது பூரா கொடுக்கணுங்கிறது எங்கள் டிமாண்டாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் அதாவது அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளர்கள் சரியாக மதிக்கப்படுகிறார்களா, இல்லை அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படுகிறதா, அதை பற்றி? பொதுவாக எங்களுக்கு 2016ஆம் ஆண்டு சட்டம்னு ஒரு புது சட்டம் ஒன்று ஏற்றப்பட்டது. அதுவும் போராடி தான், ஒரு தொடர்ச்சியாக டெல்லியில் போய் தமிழ்நாட்டில் உட்பட நாங்கள் ஆயிரக்கணக்கான போய் கலந்துக்கிட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த சட்டம் வந்தது. அந்த சட்டத்தில் 2016 வந்த சட்டம் முதல் 5 ஆண்டுகளுக்குள்ள இந்திய நாடு முழுசுமே ஒரு தடையற்ற சூழலை ஏற்படுத்தணும்னு இருக்கு சார். அது எங்கேயுமே இல்லையே. இங்கே அரசு அலுவலகங்களில் கூட பல இடங்களில் அப்படி தடையற்ற சூழல் அப்படின்னா எல்லாரும் ஒரு சின்ன இதை மட்டும் உடனே போட்டு காமிச்சிருவாங்க. ஒரு படிக்கட்டில் ஏறாமல் நம்ம நவுந்து இதோட போகிற மாதிரியான ஒரு இதை மட்டும் காமிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்க உட்கார்ந்துருக்கிற டேபிள் சேர் எங்களுக்கு எப்படி இருக்கு, உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளி வேலையில் இருக்காங்க, வழக்கமான டேபிள் சேர்ல அவங்களால உட்காந்து எழுத முடியாது, அதுக்கான ஏற்பாடு இருக்குமா? இருக்காது. கழிப்பறைகள் எப்படி இருக்கும், அந்த மாற்றுத்திறனாளிகள் அங்கே போக முடியுமா? ஒரு தவழ்ந்து போகக்கூடிய மாற்றுத்திறனாளி
ஆனால் எல்லா வேலையும் செய்வார், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவார், சாஃப்ட்வேரில் எல்லாமே பண்ண முடியும். அவர் டாய்லெட்டுக்கு போகணுன்னாக்கா அந்த தவழ்ந்து தான் அவர் போகணும். அப்போ அவருக்கு கொஞ்சம் கூட அசிங்கப்படாமல் கழிப்பறையை பயன்படுத்திட்டு வருவதற்கான ஏற்பாடு என்ன இருக்குது? மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் மற்றவங்களாம் உட்காந்து சாப்பிட்ற இடம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சில இடங்களில் நல்ல டீசெண்டாக இருக்கும், சில இடங்கள் அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அப்போ மாற்றுத்திறனாளிகள் உட்கார்ந்து உணவருந்துவதற்கான ஏற்பாடுகள் அங்கே இருக்குதா? இப்போ வாஷ் பேசன் வந்து உயரம் குறைவானதாக இருக்கணும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இப்போது 2 அதாவது ஒத்த கை மட்டும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வழக்கமாக கழிப்பறையை பயன்படுத்துகிற போது 2 கைகளும் ஒன்று ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஒரு கை தேவைப்படும், இன்னொரு கை வாஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போல்லாம் நிறைய கழிப்பறைகள் நவீனமாக எப்படி வந்திருக்குன்னா பின்னாலேயே தண்ணி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்னொரு கையில் வாஷ் பண்ணது நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கை இருக்கக்கூடிய மாற்றத்தினாலே அப்படி கழிப்பறைகள் இருந்தால் தன்னை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் டீசெண்டாக வெளியில் வர முடியும். இப்போ அந்த மாதிரி ஏற்பாடுகள் இருக்கா? எல்லாமே ஒரு தடையற்ற சூழல்னா வரும் சின்ன இந்த இதை போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லை. நான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு மாற்றுத்திறனாளி அரசு அலுவலகங்களுக்கு பணியாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை கொடுப்பதாக அது இருக்கணும். அதை நோக்கி தமிழக அரசும் போக வேண்டிய அவசியம் இருக்குது சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 90 விழுக்காடு அலுவலகங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற சூழல் தான் இருக்குது. இது வந்து அரசின் குறைபாடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுடைய கவனமின்மை தான் சார். நிச்சயமாக நிறைய விஷயங்களை அவங்களால யோசிக்க முடியுது. மாற்றுத்திறனாளியோட பர்டிகுலரான சில குறிப்பிட்ட வழிகள் இருக்கு பாருங்க, அந்த வழிகள் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரிகள் உட்கார்ந்து சில விஷயங்கள் நிதி ஒதுக்கீடு மற்றது அதுக்கு இதுக்குன்னு எழுத முடியுதே தவிர இந்த வழிகளை புரிந்து கொண்டவர்கள் தான் அதை யோசிக்க முடியும் சார். அதனால தான் இந்த கமிட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த நல வாரிய கமிட்டியில் இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். அதுவும் பொது கழிப்பிடங்கள் இருக்குது பாருங்கள், அது எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அரசு அலுவலகத்துக்குள்ளேயே இப்படி தான் இருக்குன்னா பொது கழிப்பிடங்களை மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்துவதற்கு எப்படி முடியும்? ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் பொது கழிப்பிடங்கள். மாற்றுத்திறனாளர்கள் தொகையில் குறைவானவர்கள், எண்ணிக்கையில் குறைவானவர்கள் அப்படின்ற காரணத்தினால இவர்கள் மீது அதிக ஈடுபாடு கொள்ளாமல், அதாவது இவர்களை பற்றிய சிந்தனையில் இல்லாமல் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா முன்னாடி ஒரு காலத்தில் வேணால் அப்படி இருந்திருக்கலாம். அவங்க வெளியிலேயே வராதனால அவங்களுடைய எண்ணிக்கை இல்லை. இப்போது அரசாங்கம் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னு வச்சுக்காங்க. ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் 15% பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு இந்திய நாடு முழுதும் அல்லது தமிழகம் முழுவதும் முழுமையான கணக்கெடுப்பே இன்னும் செய்யப்படலை. 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னு வகைப்படுத்தின பிறகு எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னு முதல்ல அந்த கணக்கெடுப்பு இருந்தால் தான் இவர்களுக்கு என்ன தேவைங்கிறத பற்றி இவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு யோசிக்க முடியும். அந்த கணக்கெடுப்பை இன்னும் நடத்தாமல் இருக்காங்க. ஆகவே தமிழக அரசு மட்டும் இல்லை, இந்திய நாடு முழுதுமே இந்த கணக்கெடுப்பு இல்லாத போது நாங்கள் டெல்லியில் மோடி அரசாங்கத்துக்கிட்ட அதுதான் கேட்குறோம், நீ முதல்ல கணக்கெடுப்பு நடத்து. 2011 நடத்துனதுக்கு பிறகு இன்னும் நடத்தவே இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு வந்து 14 வருஷம் ஆகிப்போச்சு, 13 வருஷம் ஆகிப்போச்சு. 13 வருஷத்தில் எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்கலாம். மக்கள் தொகை அதிகரிக்கிற போது நிச்சயமா இதுவும் அதிகரிக்கும் இல்லை. ஆகவே இந்த கணக்கெடுப்பு முதல்ல நடத்தணும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, இப்பெல்லாம் ஒரு குறைந்த எண்ணிக்கைன்னு ஒதுக்கிட்டு போகிற நிலைமையிலலாம் இல்லை மாற்றுத்திறனாளிகள். இப்போ எங்களை மாதிரி அமைப்புகள்லாம் ஆரம்பித்த பிறகு பல போராட்டங்கள் சக்தியாக நடக்குது, விடாப்பிடியான போராட்டம் நடக்குது. எதையும் அதாவது மாற்றுத்திறனாளினா அரசு ஏற்கனவே நினைச்சிருக்காங்க, அவங்க உதவித்தொகை அது கொடுத்தா போதும், அவங்களுக்கு சில சலுகைகள் உபகரணங்கள் இதெல்லாம் கொடுத்தா போதும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எல்லா துறையின் கீழையும் மாற்றுத்திறனாளின்னு யோசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கல்வித்துறையா, பள்ளிக்கல்வித்துறையா, அல்லது நீங்கள் போக்குவரத்து துறையா, மின்சாரத்துறையா, எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றி நீ யோசி. அவங்களுக்கு கல்வி கொடுக்கறத பற்றி, அவங்களுக்கு வேலை கொடுப்பதை பற்றி, அவங்க வேலை தளங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி, எந்த மாதிரியான வேலைகளை கொடுக்கலாம்ங்கிறத பற்றி, கிராமப்புறங்களாக இருந்தாக்கா அவங்களுக்கான வருமானத்தை பற்றி, அவங்க வாழ்நிலையை பற்றி, இப்படி எல்லா துறையின் கீழும் மாற்றுத்திறனாளிகள் துறையிலிருந்து யோசித்து சில ஆலோசனைகளை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் சார். இப்போ இடஒதுக்கீடு, அதாவது இப்போ மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படவில்லை, இடஒதுக்கீடில் சில சிக்கல்கள்லாம் இருக்குது. மாற்றுத்திறனாளர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது இருக்குதா? இருக்கு சார். கல்வியில், வேலை வாய்ப்பில் அது சரியாக பின்பற்றப்படுகிறது? இல்லை இல்லை இல்லை, பின்பற்றலாம் பண்றதே கிடையாது. அதாவது 4% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் காது கேளாதவர் வாய் பேசாதவருடைய தினம் வந்து சமீபத்தில் 29ஆம் தேதி உலக அளவிலான தினம். அது தமிழ்நாட்டிலையும் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பில் அனுசரித்து பல இடங்களில் அது கோரிக்கை மனுக்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம்.
அதுல 1% வந்து காது கேளாதவர்கள் தான் எண்ணிக்கையில அதிகமானவர்கள் உலகம் புறாவுமே. ஆகவே 1% வேலை வாய்ப்பு, 4%ல 1% வேலை வாய்ப்பு காது கேளாத வாய்ப்பு. அது ஒரு உள் ஒதுக்கீடு அது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவங்க தான் அதிகமான பேர் எண்ணிக்கையில இருக்காங்க. நிறைய படித்தவர்கள் இருக்காங்க. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் காது கேட்காத வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை காட்டிலும் கூடுதலா படிச்சவங்களாம் இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. ஆகவே அவங்களுக்கு வேலை வாய்ப்புல தனியா 1% வந்து காது கேளாதவர் கேட்பது என்பது நியாயமானது தான். மொத்தத்துல 4%. ஏற்கனவே வந்து 2013லயே கோர்ட்டு சொல்லியிருக்கு, பேக்லாக் அடிப்படையில் அவங்களுக்கு நீங்கள் பின்னடைவு காலி பணிகளையும் கண்டறிந்து அது கொடுக்கணும்னு சொல்லி. தமிழக அரசு கூட நாங்கள் கூட அதை விமர்சனம் கூட பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு குழு மட்டும் போட்டாங்க. பேக்லாக் அடிப்படையில் என்னென்ன வேலைகளை மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கலாம், எதெல்லாம் அவங்களுக்கு தகுதியானது அப்படிங்கிற மாதிரி ஆராய்வதற்கு ஒரு கமிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. அது கமிட்டி போட்டதுங்கிறது தேவையற்றதுங்கிறது எங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்க பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? ஆக எந்த வேலைகளை செய்ய முடியும்னு எனக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கால்ஃபார் பண்ணுற போதே மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலான்னு கொடுத்துருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான வயசு தளர்வு மற்றதெல்லாம் கொடுத்துருங்க, எனக்கு முடியும்னா நான் விண்ணப்பிக்க போகிறேன். ஆகவே அதுக்கு ஒன்றும் பெரிய கமிட்டி போட்டு இப்போ 2 வருஷமா அதனுடைய என்ன கமிட்டியோட முடிவு ஆலோசனை தெரியல இன்னும். ஆகவே 4% ரிசர்வேஷனுங்கிறத இன்னும் அமல்படுத்தாம பல மாநில அரசுகள் இருக்கு. இந்திய நாடும் கூட மோடி அரசாங்கமும் அதை ஒன்றும் பெருசா வற்புறுத்தாமல் இருக்கிற இந்த சூழ்நிலை தான் இப்பவும் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 4 விழுக்காடு சொல்றீங்களா, இதுல வந்து சாதி அடிப்படையிலான ஒதுக்கீடு அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு காரணத்தை வச்சு தான் கொடுக்குறாங்களா? சாதியும் மதமும் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் யாருமே பேசுறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை சார். மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள சில பிரிவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு முக்கியத்துவம் எங்க பிரச்சனை தனி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லாருக்குமே வாயும் இருக்கு வயிறும் இருக்குல்ல சார். அப்ப மனிதனாக வாழணுங்கிற கௌரவமா வாழணுங்கிற ஆசையும் இருக்கு தானே செய்யுது. ஆகவே அவங்களுக்கான கோரிக்கைகள் எல்லாமே ஒன்னாதான் இருக்க முடியும் தான் நாங்க நினைக்கிறோம் சார். அப்போ அதாவது இந்தியாவில் ஒரு பெரும் சிக்கலாக இருக்கிற இந்த சாதி பிரச்சனை மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லை. இல்ல சார், அது பெரிய வரவேற்க வேண்டிய. இது தவிர அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அந்த வினா, அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளரா அப்படின்ற வினா இடம்பெறுமா? இது வரைக்கும் இடம்பெற்றிருக்கா? இப்போ சமீபத்தில் கூட தேசிய அளவில் ஒரு சுகாதாரத்துறைன்னு நினைக்கிறேன், துறையிலேருந்து ஒரு கணக்கெடுப்பு பண்ணாங்க தேசிய குடும்ப ஆய்வுகள் சம்பந்தமா. அதில் மாற்றுத்திறனாளி பற்றி கேள்வி இல்லாமல் ஏற்கனவே இருந்தது, இப்போ மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி எடுக்கவே இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து ஒரு கடன் உதவி பெற்று உலக வங்கியிலேருந்து ஒரு ரைட்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணி இப்போ அது மூலமாக கணக்கு எடுக்கிறாங்க. பட் அந்த கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது அரசு நினைச்சிருக்கிறதும் கீழே அதுக்கான செயல்பாடுகளை சொல்லியிருக்கிறதும் கரெக்டு தான். ஆனால் கீழே களத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் முறையாக போய் கணக்கெடுப்பு செய்யாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வாங்க, யாராவது ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் வந்து சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு சொல்லுங்க, உங்ககிட்ட லிஸ்ட் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குற ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. அதை இன்னும் கண்காணிக்கிற ஏற்பாடுகள் இருந்ததுன்னா முறையான கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்டை ஒட்டி இது எடுக்க முடியும்னு நம்புறேன் சார். இப்படி தனித்தனியாக மாநில வாரியாக எடுப்பதை விட்டு ஒன்றிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே இந்த ஒரு கேள்வியையும் இணைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை கட்டாயமா சார். ஏன்னா அவங்க கணக்கெடுப்பு நடத்துறது ஒன்றும் கஷ்டமான விஷயமே இல்லை. நாடு பூராவும் எல்லாருக்கும் வாக்காளர் அட்டை கொடுக்க முடியுது இல்லை சார், எல்லாருக்கும் ஆதார் கொடுக்க முடியுது இல்ல. அப்புறம் எல்லாம் இப்ப கூட இப்ப சொல்லிட்டு இருக்காரு, அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டுக்கான ஜனநாயகத்துக்கான ஒத்தே வராத ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா ஏன் மாற்றத்தினாலைக்கு ஒரு அடையாள அட்டையை நாடு பூரா UDID கார்டு கொடுக்கணுங்கிறது எங்க சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு அடையாளம் காணப்பட்டு கணக்கெடுப்பு செஞ்சு ஒரே மாதிரி தேசம் முழுவதும் பயணிக்கத்தக்க அது பயன்படுத்தத்தக்க ஒரே கார்டு கொடுக்கணும், UDID கார்டு, யுனிவர்சல் தேசிய அடையாள அட்டை. அந்த அட்டையை கொடுத்துட்டா நாங்க வந்து இப்ப எத்தனை அட்டை பயன்படுத்துறோம்னாக்கா நிறைய நாடுகள் அது இருக்குல்ல, நேஷனல் ஐடி. ஆமா, அந்த அட்டை வந்து பல்நோக்கு தேசிய அடையாள அட்டை சார். இப்போ இங்க என்ன பயன்பாட்டுல இருக்குன்னா நம்ம நாடு முழுசுமே ரயில்வேக்கு தனியா ஒரு பாஸ் வாங்கணும், இது தவிர நான் வந்து பஸ் பயணத்துக்கு தனியா ஒரு பாஸ் வாங்கணும், இதுல உதவித்தொகை வாங்குறோம் இல்லையா அடையாள அட்டைன்னு, அது பொதுவாக அது ஒன்று வாங்கணும். இது இப்படி 3-4 அட்டைகள் சலுகைகள், டாக்டர் சர்டிஃபிகேட் இது கொண்டு வாங்க அது கொண்டு வாங்க, அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை மாற்று, வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சமயம் அவங்களுக்கு சரியாயிடுமா அப்படிங்கிற நம்பிக்கையில் அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். இப்படிலாம் பல்வேறு விதங்களில் ஒரு 3-4 அட்டையை நமக்கு பயன்படுத்துகிறோம். இங்கே வச்சிருக்கிற அட்டையை வந்து நான் வந்து ஆந்திராவுக்கு போனால் பயன்படுத்த முடியாது, வேறு ஏதாவது இடம்பெயர்ந்து போனாலும் அல்லது அங்கே போய் நான் ரயிலில் பயணிக்கிறதுக்கு போனாலும்
இங்க வாங்குறது அங்க போய் புதுசா நான் பாஸ் வாங்கணும்னா இந்த அட்டையை எடுத்துட்டு போய் இங்க புதுசா பாஸ் வாங்க முடியாது, இங்கதான் வாங்கணும். உதவித்தொகை வாங்கணுமா, அது மாதிரி நான் இங்க உள்ள அட்டையே நான் வந்து கேரளாக்கு போயிட்டேன், கர்நாடகா போயிட்டேன்னா அது அங்க பயன்படுத்த முடியாது, அங்க போய் நான் புதுசா தான் வாங்கி ஆகணும். ஆக ஏன் இந்த பல்நோக்கு தேசிய அடையாள அட்டை என்பது கொடுக்க வேண்டும் என்பது எங்க சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல் விஷயமே அதுதான் சார், அதை கூட இன்னும் நிறைவேற்றல. உங்களுக்கு ஒரே, அதாவது இந்தியா முழுவதும் உங்கள் அடையாளத்துக்கான ஒரே அட்டை வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் அது நடக்காதுன்றீங்க. இது ஒரு முரணாக தெரியுதே சார். மாற்றுத்திறனாளியா நான் இருக்கிறேங்கிறதுக்காக எனக்கு அடையாள அட்டை கேட்பது என்பது வேறு, நாடு முழுவதுக்குமான ஜனநாயகம் என்பது வேறு சார். ரெண்டையும் ஒன்றாக்க முடியாது. அதாவது நம்ம நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சிகள் உட்பட பல்வேறு படிகளாக நம்ம இருக்கு. அதை பூரா மறுத்துட்டு நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி என்னமோ அமெரிக்க அதிபர் தேர்தல் நடத்துற மாதிரி இங்க ஒரே நபர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும்னு மோடி விரும்புறாரு நினைக்கிறேன். ஆனால் அது என்ன நடக்கும்னாக்கா, நாளடைவில் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே தேர்தல், அப்பாடா விட்டுது, செலவும் கம்மி, மக்களுக்கும் சும்மா சும்மா இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பொதுவானவங்களுக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய இந்த தேர்தலில் இடையில ஏதோ ஒரு மாநில அரசு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம், ஏதோ ஒரு பிரச்சனையால கவிழ்ந்து போச்சு அப்படின்னா அடுத்து அந்த தேர்தலை நடத்துவாங்களா, அல்லது அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் இதை கவர்னர் ஆட்சி நடக்குமா, கவர்னர் ஆட்சி நடக்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆக கவர்னர் ஆட்சி நடத்துறதுக்கு அவங்க இது பண்ணிட்டாலும் அதுவும் மக்கள் ஆட்சியா இருக்க முடியாது, ஜனநாயகபூர்வமா இருக்காது. ஆனா இடையில தேர்தலுக்கு அனுமதிச்சாங்கனாலும் அடுத்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துவாங்க பாருங்க. இது 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ இடையில இப்போ ஒரு தேர்தல் நடத்திட்டு அந்த 5 வருஷத்துல திரும்ப ஒரு தேர்தலே அந்த மாநிலமே சந்திக்கணும். இப்போ வந்து ஒரு இடைத்தேர்தல் நடத்துறதுக்கே நம்ம இங்க எவ்வளவோ செலவுகளை பார்க்கிறோம். ஆக நாடு முழுவதும் ஒரே தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புக்கு பொருத்தமில்லாததாக ஆகும். ஒரு தனி மனிதன் கையில ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அதிபர் என்ற அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு எதேச்சதிகாரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு நிகழ்ச்சியை நோக்கி இது போயிடுங்கிற ஒரு சர்வாதிகாரம். ஆமா, சர்வாதிகாரம். அந்த ஆபத்தை நோக்கியதா தான் இதை நான் பாக்குறேன் சார். அதனாலதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல செலவு குறையும் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல செலவு இப்பவும் பாத்தீங்கன்னா ஒன்றும் செலவுலாம் ஒன்றும் அப்ப என்ன நடக்குமோ அதே, இன்னும் சொல்ல போனா மக்களை குழப்பி விடுறதுதான் மிச்சமா இருக்கும் சார். ஒரு கிராமத்துல போய் நீங்க ஒரு 4-5 ஓட்டு ஒரே நேரத்துல போடணும்னா அவங்க எதை யோசிப்பாங்க? வார்டுல எலெக்ஷன்ல நிக்கிறவர் வந்து நம்ம வார்டுக்கு வருவாரா, சாக்கடை பிரச்சனைய, தெரு லைட்டு பிரச்சனைய வந்து பாப்பாரா கேட்பாரான்னு யோசிப்பாங்க. உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான். அடுத்தது அவங்க அடுத்து பார்க்க வேண்டியது ஊராட்சி மன்றத்துக்கு அந்த தேர்தல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஊராட்சி முழுவதுக்குமான விஷயங்களை அவங்க யோசிக்கணும், யார் வந்தாலும் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசு வச்சுக்கோங்க, சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு யார் அவங்க யோசிக்கணும், பாராளுமன்றத்துக்கு யோசிக்கணும். எப்படி அவங்களால அவ்வளவு யோசிக்கணும்? உள்ளாட்சியிலேயே 3-4 ஓட்டுகள் போட வேண்டியதா இருக்கு. இது இன்னும் சட்டமன்ற பல இடங்கள்ல கல்வி அறிவு கம்மியா இருக்கக்கூடிய நம்ம பகுதிகளில் பல மாநில பிரதேசங்கள்ல ஒரு சின்னத்தை மட்டும் தான் நிலவில் வச்சுக்கிட்டு ஏதோ குத்திட்டு வரேன்னு போட்டு வராங்க. இவர்களை குழப்பி விடுவதற்கு மட்டும். ஆனால் தமிழ்நாடு வந்து படிப்பில் கல்வி அறிவில் மிக சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து அதெல்லாம் கவனித்து அதை போட மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல கல்வி அறிவில் மிகச்சிறந்து விளங்குதான் சொல்ல முடியாது சார். இப்பயும் நீங்க பொது கழிப்பறையிலேயே ஆண் பெண் படம் போடலன்னா ஏகப்பட்ட சிக்கல் வந்துடும் சார். அதனால இன்னைக்கும் கூட கல்வி அறிவு முழுமை பெற்று விட்டதாக நம்மளால சொல்ல முடியாது. கிராமப்புறங்கள் அளவுல இன்னைக்கு வந்து பள்ளிகள் எல்லாம் மூடுற சில நிகழ்ச்சிகள்லாம் கூட நடக்குது. அதெல்லாம் ஒரு ஆபத்தான போக்கு தான். ஏன்னா மாணவருடைய எண்ணிக்கை கம்மிங்கிற பேர்ல சில பள்ளிகள் மூடுவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு ஏற்கனவே கூட அறிவிச்சு செயல்படுத்துறாங்க. அதை இன்னும் மாணவர்களை அதிகமான சேர்ப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை பயன்படுது. ஏன்னா ஏன் ஆங்கில வழி கல்விக்கு அவங்க போகணும்? அதே ஆங்கில வழி கல்வியை அரசாங்கமே இங்கேயே கொடுங்களேன். நம்ம அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கில வழி கல்வியும் சேர்த்து கிடைக்கும். இப்போ 8வதுக்கு மேல அரசு உதவி பெறக்கூடிய பல கல்வி நிலையங்கள்ல அதெல்லாம் இருக்குல்ல. அது மாதிரி அரசு கல்வி நிலையங்கள்லேயே கூட 2ம் கொடுத்தீங்கன்னா அங்க போய் அவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டு போறதுக்கு பதிலாக இங்கேயே படிப்பாங்களே குழந்தைங்க. ஆகவே முழுவதுமாக இங்க கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக இன்னும் அறிவிக்கப்பட்டதாக நான் நினைக்கல. பக்கத்துல கூட கேரளா ஃபார் பெட்டர், நம்ம விட அங்க கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கு. பட் இன்னும் முன்னேற வேண்டிய நிலையில தான் நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கல்விக்காக நடுவண் அரசு கொடுக்க வேண்டிய அந்த நிதிகள்லாம் கொடுப்பதில்லை, அதை மறுத்து வருகிறது அல்லது காலம் தாழ்த்தி வருகிறது அப்படின்ற நிலை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு முறை டெல்லி போய் கெஞ்சி கூத்தாடிட்டு தான் வர்றாரு.
இப்போ கூட இப்போ ரயில்வே மெட்ரோ திட்டத்துக்கு ஏதோ ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க, இவருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு, அவரும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. ஏன்னா மெட்ரோ வந்து இப்போ 2-3 வருஷமா நடந்து சென்னைக்குள்ள எங்கேயுமே மக்கள் நடமாட்டத்தை நம்மளால ஒன்றும் பண்ணவே முடியல. அவ்வளோ டிராஃபிக் அதிகமாகுது. எப்போ பார்த்தாலும் வேற பக்கம் திருப்பி 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 விட்டு போக வேண்டிய இடத்துக்கு நேராக போய் சேர முடியாத ஒரு மோசமான நிலையில் இருக்கிறதுனால அவசரமாக அது முடிச்சா தான் சென்னை மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும். அதுக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. ஆனால் கல்விக்கு சம்பந்தமான அவ்வளோ கெஞ்சி கூத்துடுறாங்க. தமிழக முதலமைச்சர் போய் அங்கே கேட்குறாரு, ஒவ்வொருவரையும் சொல்லிட்டு வர்றாரு, இது வரைக்கும் அந்த நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக தமிழக மாநிலம் கல்வியை அறிவியல் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை திட்டமிட்டே மறுக்கிறாரோங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு இல்லை. இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு மொழியை இந்தியாவோ சமஸ்கிருதம் சேர்த்து கொள்ளுங்கள், அப்போதான் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு செயலை தன்னுடைய விருப்பப்படி ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு மொழியை, ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்த்துங்கன்னு சொல்றது எப்படி நியாயம்? இங்க யாருக்கு என்ன விருப்பமோ அதை படிச்சுட்டு போறாங்க. அது எது கட்டாயப்படுத்துறீங்க? இங்கேயுமே ஹிந்தி படிக்கிறவங்க இல்லாமல இருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவங்களும் ஹிந்தி படித்தவர்களும் படித்து கொண்டு இருப்பவர்களும் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து பிரெஞ்சு மொழியை படிக்கிறவங்க இருக்காங்க, வேற நாட்டு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருக்காங்க. என்னோட விருப்பம் அது. நான் என்ன விரும்புகிறேனோ அந்த மொழிக்கான சாய்ஸ் எனக்கு கொடுக்கணும். ஒன்று தாய்மொழிங்கிற முறையில் கட்டாயமாக இருக்க முடியும் தமிழ். உலகம் பூராவும் பல நாடுகளையும் பேசக்கூடிய முறையில் ஆங்கிலம் இருக்கு. நீ இன்னொரு மொழி எது கட்டாயப்படுத்துங்க? தேசிய மொழி மாதிரி இதை வச்சுங்க. இந்திய தேசிய மொழி அறிவிக்கப்படலையே. இல்லை, படலைனாலும் நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் பேசுறாங்க இல்லை சார். ஹிந்திங்கிறது நீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களோ அல்லது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வடக்க பூராவுமே ஹிந்தி தான் பேசுறாங்க. இல்ல, வட மாநிலங்களிலும் ஹிந்தி என்பது பொதுமொழி இல்லை, வெவ்வேறு மாநில மொழிகள் இருக்கு. ஹிமாச்சல் போனீங்கன்னா அங்கே வேற மொழி பேசுறாங்க, அஸ்ஸாமில் போனால் வேற மொழி பேசுறாங்க, பீகாரில் போனால் பீகாரி மொழி பேசுறாங்க. வெவ்வேறு மொழிகள் இருக்கு. ஹிந்தியிலேருந்து வேறுபட்ட மொழிகளாக தான் இருக்கு. ஒரே ஹிந்தின்னு சொல்ல. ஆனால் வடபகுதியில் வந்து தங்கள் மொழிகளுக்கு எதிராக இப்படி ஒரு இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு போராட்டங்கள் எதுவும் பெருசாக இல்லை. அதனால இந்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடலாம் அப்படின்ற நிலையில் ஒன்றிய அரசு கவனித்து பார்க்குது. ஆனால் இங்கே தென்பகுதியில் மாத்திரம் மொழிக்கு எதிராக போராட்டங்கள்லாம் வெடிக்கின்றன. இது ரொம்ப காலத்திலேருந்து ஆரம்பிச்சு சார். ஹிந்தி எதிர்ப்பு என்பது இன்று நேற்று இல்லை. எப்பெல்லாம் ஹிந்தி மொழி கட்டாயப்படுத்தப்பட்டதோ அப்பவே பல 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஹிந்தி எதிர்ப்பு என்பது நிலை இருந்தது. இப்போ நம்ம ஹிந்தி கட்டாயப்படுத்தாதுன்னு சொல்றோம். ஹிந்தியே உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன சார், உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வருத்தமானது என்ன, மாற்றுத்திறனாளிகள் துறை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிபார்ட்மெண்ட் தான் மத்தியிலும் இருந்தது. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் பேரையும் மாற்றிட்டாங்க. திவ்யாங் டிபார்ட்மெண்ட், திவ்யாங் ஜன். அவர் திவ்யாங்னு பேர் வச்சார் மோடி. திவ்யாங்னா கடவுளின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் பேர் வச்சுட்டாரு. நாங்கள் ஒன்றும் கேட்கலாம் இல்லை, யாருமே கேட்கவும் இல்லை. ஒரே ஒரு சின்ன அப்ளிகேஷன் கூட யார்கிட்டேருந்துமே விட்டு போகலை, எங்கள் பேரை மாற்றுங்கன்னு. ஆனால் அவர் பேரை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஊனமுற்றோர்கள் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தான் இருந்தது. இப்போ திவ்யாங் ஜன் டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க. நீங்கள் ரயில்வேலேருந்து கொடுக்குற பாஸை வந்து பல பேரை மாற்ற சொல்கிறாங்க. பழைய பாஸ் வச்சுருக்கவங்களெல்லாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தான் அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். இப்போ அந்த திவ்யாங் ஜன் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கோன்னு சொல்லி அதுலேயும் மாற்றிருக்கிறாங்க. அப்போ திவ்யாங் ஜன்கிற வார்த்தையை நான் ஏன் சொல்லணும், எனக்கு எதுக்கு பயன்படுத்தணும்? ஏன் ஒன்று தமிழில் எனக்கு தெரிஞ்சா அந்த வார்த்தைகளை பயன்படுத்த போகிறேன், அது தப்பி தவறி எனக்கு தேவையான வார்த்தைகள் முறை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ங்கிறது நான் கற்றுக்க போகிறேன். இப்போ இன்னொரு மொழியை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த ஏற்பாடு. ஆகவே இது திணிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக இந்த மாநிலத்தினுடைய கல்விக்கான நிதியை கொடுக்காமல் திரும்ப திரும்ப ஒரு முதலமைச்சரை கூட இப்படி அலைய விடுறது இருக்குல்ல, அது மோசமான அணுகுமுறையாக காலங்காலமாக தொடர்ந்து எதிர்ப்பு அப்படின்ற நிலை, அதாவது திணிப்புக்கு எதிர்ப்பு அப்படின்ற நிலையில் இருக்கும்போது அதை மறுபடியும் அதை செய்து கொண்டே இருக்கிறாங்களே. அது இந்த அரசினுடைய நோக்கம் சார். இந்த அரசு அதனுடைய பின்புலமா இருக்கக்கூடிய RSS இந்துத்துவா அவங்களுடைய நோக்கங்களில் ஒண்ணு. அதை நோக்கி தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் மோடி அரசாங்கம் போயிட்டு இருக்குங்கிற அடிப்படையில் ஹிந்தி திணிப்புக்கு முயற்சிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் சிறப்பாக தமிழ் சார்ந்து நடைபோடுகிற அல்லது தமிழை ரொம்ப விருப்பமாக நினைக்கிறவங்க கூட இந்த இந்துன்றதை ஹிந்துன்னு சொல்கிறது, ஜி அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் கூடுதலாக தெரியுது. அதற்கு காரணம் என்ன? கூடுதலா இல்ல, சில பேர் பேசுவது கூட நமக்கு அப்படி எல்லாம் பேசுறாங்களான்னு தோணுது. நிச்சயமா அந்த RSS கேம்ப் எல்லாம் நடத்துறதுல அவங்க அப்படிதான் பழக்கப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு போறவங்க மாலை போட்டிருந்தாங்கன்னா அவங்கள சாமின்னு சொல்லுவாங்க, அவங்க மற்றவங்களையுமே சாமின்னு சொல்லுவாங்க. அது பழக்கப்படுத்துவாங்க. நான் வந்து மாலை போட்டிருக்கேன். அந்த மாதிரி RSS குரூப் திட்டமிட்டு அவங்களுடைய பயிற்சிகள்ல ஜி என்று சொல்வது, கூப்பிடுவது என்ற பழக்கத்தை ஆரம்பிச்சு சொல்ல வச்சிருக்கிறாங்க. அது மெஜாரிட்டி ஆயிடுச்சுலாம் சொல்ல முடியாது. இப்போ ஒன்றிய அரசு பல விதங்களிலும் அவர்களுடைய கொள்கைகளை RSS கொள்ளலாம் புகுத்துறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதாவது இந்த நான் முதல்வன் சில திட்டங்கள்லாம் அறக்கட்டளைகள் மூலமாக நடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க கல்வித்துறையில்.
அது எல்லாமே ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அறக்கட்டளைகளுக்குத்தான் அந்த இதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி வருது. நிச்சயமா சார், உண்மைதான் சார். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து சத்தம் இல்லாமல் செய்கின்ற சில வேலைகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலைகளில் கல்வி நிறுவனத்துக்குள்ளே அவங்களுடைய புகுதல் என்பது நிச்சயமாக இருக்குது. தனியார் நிறுவனத்துக்குள்ளே உதவிகளை கூடுதலாக செஞ்சு அவங்களுடைய விஷயங்களை கூட கொண்டு போகிறது. ஏன் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு வந்து எப்படி சார் பேசிட்டு போகிறான்? இப்போ அவருக்கு வந்து பிணையும் கொடுத்துட்டாங்க, வெளியில் வந்துட்டாரு. நிச்சயமா கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு இன்னும் பிணையம் கொடுக்காமல் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க, வழக்கறிஞரே வாதாடி இருக்காரு. என்னென்னா, அந்த கொரோனா நாட்களில் மாற்றுத்திறனாளர்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாரு, அவர் அவங்களுக்கு எதிராக பேச மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் இங்கே சொல்லி முன்பிணை வாங்கியிருக்காங்க, பிணை வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு விதமான ஒரு பொது கருத்தை சில பேர் உருவாக்க முயற்சிப்பாங்க. ஏற்கனவே எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒயிட் காலர்ஸ் இருக்காங்களே, அப்படி இருக்கவங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம், படித்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம், காவல்துறை அதிகாரிகள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம், அரசினுடைய உயர் அதிகாரிகள் தப்பு பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் இப்போ தவிடுபடி ஆயிடுச்சு இல்லை, எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. கொரோனா காலத்தில் ஒரு உதவி செஞ்சாருங்கிறதுக்காக இந்த தப்பை அவர் பண்ணல, பகிரங்கமாக தெரிஞ்ச தப்பு தானே பண்ணியிருக்காரு, ஒன்றும் ரகசியமான தப்பு இல்லை. இவர் எப்போ ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தார், வெளிநாடுகளில் பூராவுக்கும் கூட அவருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதனா, ஒரு சாதாரண மனிதன் மாறி இருக்காரு. அவர் எப்படி இருந்தாருங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களோட சேர்ந்த ஒரு ஃபோட்டோ, முதலமைச்சரை சந்திக்கிற ஒரு ஃபோட்டோ, இப்படி பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பெரிய விஐபிகளோடலாம் அவருடைய ஃபோட்டோக்கள் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு அவர் வரணும்னா நிச்சயமாக 4000 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு சார். உண்மையிலேயே அதை பார்த்தா ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வெறுக்கிறாங்களா விரும்புகிறாங்களா அது வேற விஷயம். மனித உணர்வுகள் உள்ள எந்த நாகரிக மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சுக்களை அந்த குழந்தைங்க மத்தியில், பெண் குழந்தைகள் மத்தியில் மகாவிஷ்ணு போன்றிருக்கக்கூடிய மிக மட்டமான பேச்சுக்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். இவர் வந்து தொடர்ந்து ஏற்கனவே பேசியிருக்காரு, ஒரு 5 ஆண்டுகளாக நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. அவருடைய பேச்சுக்களை தெரிந்து கொண்டு தான் அதை பார்த்து தான் அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்படி அனுமதி கொடுத்தவரை யார் கொடுத்ததுன்னே தெரியல இது வரைக்கும். ஆனால் தலைமை ஆசிரியரை மட்டும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வந்து தமிழக அரசு சரியான நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது முழுமையாக விசாரிக்கணும். இது வந்து வெறும் மகாவிஷ்ணு மட்டுமா நாங்கள் பார்க்கல. நிச்சயமாக மகாவிஷ்ணு மாதிரியான ஆட்கள் ஈஷா யோகா மையத்திலேருந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், எல்லா இடத்துக்குள்ளேயும் அவங்க பூந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதாவது பள்ளிக்கூடங்களே ஏற்கனவே ஒரு வகுப்பு தனியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நன்னடத்தை நெறிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி நீதி போதனை வகுப்புகள்லாம் இருக்கும். அதில் வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் பல விஷயங்களும், நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கான தீர்வுமா கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் சொல்லப்பட்டு தவிர வெளியிலேருந்து இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் தான் அந்த வகுப்புகளும் எடுக்கப்பட்டது. சோஷியல் சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கவங்களும் அவங்க இருப்பாங்க, மனித உரிமை சம்மந்தமாக படித்தவங்களும் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் மூலமாக அந்த வகுப்பு எடுக்கப்பட்டது. ஆனால் இவர் எடுத்த வகுப்பு ஒரு அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும், சில பெண் குழந்தைகள்லாம் அழற மாதிரியான காட்சியெல்லாம் அதில் இருக்குது. அதாவது நீ வீடு இல்லாமல் இருக்கிற, நீ வந்து பிச்சைக்காரனா இருக்கிற, வறுமையில் இருக்கேன்னா அது கூட உங்க போன ஜென்மத்து பாவம் தான் அப்படிங்கிறதும், முடமா இருக்கிற, நொண்டியா இருக்கிற, மாற்றத்தினால இருக்கேன்னா அது போன ஜென்மத்து பாவங்கிறதும், இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்றதுங்கிறது போன ஜென்மத்தோட சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த ஜென்மத்துல இது நீ அனுபவிக்கணுமே தவிர இது எழுத்துல கேட்கக்கூடாது. எனக்கும் அதை சரி செய்து கொள்ள முடியாதுன்ற ஒரு அதுதான், நீ சரி செய்ய முடியாது, நீ அனுபவிச்சே ஆகணும், இது கடவுள் விதிச்சிருக்காரு உனக்கு. ஆகவே இது சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல எந்த உரிமையும் எந்த எதிர்பார்ப்பும் நீ கேட்காத, கேட்க கூடாது, அதுக்கான அமைப்புகளுக்குள்ள போகாது, கேட்பதே நியாயமற்றது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்குறதுக்கு தான் அவர் சொல்றது. அதை விட அசிங்கமானது இன்னொன்று என்னன்னு சொன்னாக்கா, அந்த பிள்ளைங்க மத்தியில ஒரு செக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை அவர் சொல்றாரு. செக்ஸ் எஜுகேஷன் வேணுமானா கட்டாயம் வேணும். அது எந்த வயசுல எப்படிப்பட்டதாக அது இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் சில வரைமுறைகள் கூட இருக்கு. அது செக்ஸ் எஜுகேஷன் இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்கிட்ட எந்த அளவுக்கு சொல்லலாம், எது வரைக்கும் சொல்லலாம், ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைங்கிட்ட என்ன வரைக்கும் சொல்லலாம், தேவைப்படுது இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் தான். ஆனா ஒரு அரசு நிபுணர்களை வைத்து அதுக்கு சரியான பாடத்திட்டங்களை வகுத்து அது மாதிரி அது அரசு செய்ய வேண்டிய விஷயம். ஆனா இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஆள் பேசுறது பாத்தீங்கன்னா நமக்கே இது பார்க்க கூச்சமா இருக்கும்.
யாரோட வேணுமானாலும் தகாத உறவு வைத்துக் கொள்வதை சம்பந்தமாக அவர் பேசுறார். நடைமுறை பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பண்பாட்டுக்கு மீறி அவர் சொல்றார். ஒரு தாயும் மகனும் தந்தையும் மகளும் உறவு வைத்துக் கொள்வதை பற்றி அவர் சொல்லிட்டு, இது தப்பு தான், ஆனா இவர்கள் உறவு வைத்துக் கொண்டாலும் கருவுற முடியும், பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறத சொல்றாரு. இது இது இந்த அதுல இடம்பெறவே கூடாது, அதை பத்தி பேசியிருக்கவே கூடாது, தேவையே இல்லாத விஷயம். இதை போய் இந்த குழந்தைகிட்ட சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஏற்கனவே வந்து குடும்பத்திற்குள்ள இருக்கிற நபர்களால் சிறு குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படக்கூடிய பல்வேறு விதமான சீரழிவு சம்பவங்கள் எல்லாம் வன்முறைகள் வந்துட்டு இருக்கிற அந்த காலத்துல நீ இதை போய் அங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் தொடுதல் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாதா? அப்பாவா இருந்தாலும் மன்னனா இருந்தாலும் தொடுதல் சம்பந்தமான விழிப்புணர்வை நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீ முதல்ல வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 4000 குழந்தைகளை சேர்த்து வச்சு. ஆகவே இதற்கு அனுமதி அளித்தவர்கள் யார்? இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இப்படி பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் நான் சொல்வது சரி அப்படின்னு ஒரு அதிகார திமிரோடு பேசுவதை போலவே இருக்குது. சில நிகழ்ச்சிகள் நேர்காணலில் கூட, அதாவது விவாதங்கள் கூட பார்த்திங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்கள் அடுத்தவரை பேச விடாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு எதை சுட்டி காட்டுகிறதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது தான் சொல்றதை தவிர வேற எந்த கருத்தும் முன் வந்துடக்கூடாதுங்கிறதுலேருந்து பேசவே விடாம அடிக்கிறது. அது எவ்வளவு முட்டாள்தனமானது பாருங்க. பேசினாதானே எதிரும் புதிருமான கருத்துக்கள் விவாதிக்கவே முடியும். விவாதிக்கவே விடாமல் தடுத்துட்டா, ஆக அந்த முயற்சியில் தான் அவங்க கத்துறது, காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது, அந்த மாதிரி ஒரு அநாகரிகமான செயலெல்லாம் அவங்க ஈடுபடுறத நானும் கூட அவங்கள ஆதரிச்சு பேசின சில நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட பார்த்தேன், சில பேர் பேசினதெல்லாம். ஆனால் ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டு போகக்கூடிய மகாவிஷ்ணு மட்டும் தனி நபராக நான் பார்க்கல. இதுக்கு பின்னால பல பேர் இருக்காங்க, பல கூட்டங்களே கூட இருக்குது. அதுக்கு அனுமதி அளித்தவர்கள் பள்ளிக்கூடத்திலேயே அனுமதி அளிச்சவங்க. நீ எங்கேயாவது நடத்திட்டு போ, அது வேற விஷயம், கேட்கறவன் கேட்டுட்டு போவான். நீ பள்ளிக்கூடத்துல, அது அரசு பள்ளிக்கூடத்துல வந்து நடத்துறேன்னு சொன்னா இதுக்கு அனுமதி அளித்த மேல்மட்ட அதிகாரிகள் யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா என்பதையும் கூட நீங்க விசாரித்து அறிந்து அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். தலைமை ஆசிரியர் வேலை கூட இடமாற்றம் எப்படி சார் அது போதுமானதா இருக்கும்? ஆகவே அது இடமாற்றம் என்பது போதாது. உங்களுக்கு தலைமை ஆசிரியர் ஒரு நிர்பந்தத்திற்கு ஒரு கட்டாயத்திற்குள்ள உள்ளாகிறாங்க. ஏன்னா மேலதிகாரி சொல்றாங்க, அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா அந்த சொன்ன மேலதிகாரி யாருன்னு இது வரைக்கும் தெரியலையே. நீங்க அந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஒரு ஆசிரியர் வந்து கண்டிச்சு சத்தம் போட்டு கேட்கிறாரு. தலைமை ஆசிரியர் உட்பட மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனாலதான் அவங்க பிறகு இவர் தான் சமாதானப்படுத்துறாங்களே தவிர, எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல்ல போய் பிள்ளைங்கிட்டே அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு இல்லையா, அவங்களும் குழந்தைங்க இருக்கிற போது இப்படி பேசுவது சரியில்லை, பெண் பிள்ளைகள் சில பேர் அழகா செய்யறாங்க, இது நியாயம் இல்லைன்னு கேட்கறது கூட யாருக்குமே முடியாம இவரை இது பண்றாங்க. விடு விடு அமைதியா இருந்து. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் கருத்துக்களோடு அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்களோடு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு ஏய்ந்து போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், திராவிட மாடல் அரசு என்ற அடிப்படையில மட்டும் நான் சொல்லல. பொதுவாக ஒட்டுமொத்த அரசும் இதுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிடுச்சுங்கிறது மாதிரி பார்க்கல. இதுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நபர்கள், ஏதாவது அதிகாரிகளா இருக்கலாம், யார் எந்த பொறுப்பில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது, அவருடைய இசைவோடு தான் இது நடந்திருக்கு தவிர ஒட்டுமொத்த அரசு இதுக்கு துணை போயிருக்கு நான் பார்க்கல. பல கல்வி நிறுவனங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி சிலர் வந்து உள்ளே புகுந்து அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்றபடி மாணவர்களை மாற்றுகிறார்கள். ஆனால் எதிர்ப்பு கிளம்பும் போது நிறுத்தி கொள்கிறாங்க. இப்படின்ற தொடர் நிகழ்வுகள் கேள்விப்படுறோம். இதை சரியாக நடத்துவதற்கு, நேராக நடத்துவதற்கு என்ன செயல்பாடுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான பள்ளி கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறையும் சரி, ஒரு கண்காணிப்பு கமிட்டிகள் கூட போடலாம் சார். அந்த கண்காணிப்பு கமிட்டிகள் வந்து வெறும் அரசு துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மட்டுமில்லாமல் சமூக ஆர்வலர்கள் அப்படிப்பட்டவர்களையும் இதை உள்ளடக்கி ஒரு குழுக்கள் போட்டாங்கன்னா இந்த கண்காணிப்பு என்பது சரிப்படுத்த முடியும். ரெண்டாவது, ஸ்கூல் அளவில், காலேஜ் அளவில் கூட ஒரு பாக்ஸ் வைக்கலாம். நீங்க இதை இங்க நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதுல வந்து யாரும் பேர் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்படி அவங்க கருத்துக்களை கேட்கிற வாய்ப்புகளை கூட வச்சாங்கன்னு சொன்னா நிச்சயமாக இதெல்லாம் தடுக்க முடியும், கண்காணிச்சு அதுக்கு முறையான வழிவகுக்க முடியும்னு நான் நம்புறேன் சார். சரி, உங்கள் துறை சார்ந்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கீங்க? எந்தெந்த கோரிக்கைகள் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சார், இப்போ வர 23ஆம் தேதி சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் அருகில் ஒரு மாபெரும் தர்ணா போராட்டம், தொடர் முழக்க போராட்டம் 23ஆம் தேதி வச்சுருக்கோம் நாங்கள்.
அது அதில் மெயின் டிமாண்டே என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. 2 வகையான உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஒன்று மாற்றுத்திறனாளி துறையிலிருந்து கொடுக்குறாங்க. அது வந்து கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய், 75% மேல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது மாற்றுத்திறனாளி துறையிலிருந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற அடிப்படையில் வருவாய்த்துறையின் கீழே 1500 ரூபாய், 40%லேருந்து 75க்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு 1500 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகைன்னு வழங்கப்படுது. இந்த உதவித்தொகை வந்து ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி 1000 ரூபாய் ஆக்குறதுக்கு ஒரு கடும் போராட்டம் தேவைப்பட்டது. இந்த 1500 ரூபாய் 2000 ஆக்கிறதுக்கான ஒரு கடும் போராட்டத்தை திமுக அரசு வந்த பிறகும் கூட நாங்கள் நடத்தி தான் இந்த 500 ரூபாய் உயர்வு என்பதை தமிழக அரசு அறிவித்தாங்க. ஒரு 500 ரூபாய் என்பது கூட ஒரு பெரிய அளவில் உதவியாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தனி மனிதனாக, ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி தன் குடும்பத்திலிருந்து விலக்கப்படாமல், அது தன் குடும்பத்திலிருந்து அவமானகரமாக இந்த சுமையாக நினைக்காமல் இருக்கணும்னா எனக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும். என் பேரில் சொத்தே இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அந்த சொத்து இருந்தால் மட்டும்தான் என்னை அங்கே உட்கார வச்சு சோறு போடுவாங்கங்கிற எண்ணம் தான் அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும். இப்போ மாதாந்திர வருமானமாக பராமரிப்பு அந்த உதவித்தொகை தான் பெரும்பாலும் நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த 1500 2000 ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கா? கட்டாயமாக பத்தாது அவங்களுக்கு. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம், நாங்கள் அது போல தான் வேணும்னு இங்கே கேட்குறோம். அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஆரம்ப கட்ட 40% மேல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாய், கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாய். இது நடைமுறையில் இருக்கா? இப்போ நடைமுறையில் இருக்கு. மற்றவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் படுத்த படுக்கையில் இருக்காங்களே அவங்களுக்கு 15,000 ரூபாய். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநில அரசால் கொடுக்க முடியும்னா ஏன் தமிழக அரசால் கொடுக்கக்கூடாது? கொடுக்க முடியாது. எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக மாறி போயிட்டு இருக்கு சார். ஒரு ஆணா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்காத ஒரு நபர் தான் அந்த குடும்பத்தில் என்ன மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்காது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்கள வந்து சுமையா பார்க்காத அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தோட குடும்பங்கள் இருக்குமா? என்னால் மாதம் 1500 ரூபாய் குறைந்தபட்சம் இது கிடைக்குது. இன்னைக்கு அதை 3000 ஆக்குறாங்க, 4000 ஆக்குறாங்க, குறைந்தபட்சம் ஆந்திராவை போல எனக்கு 6000 ஆக்குறாங்கன்னு சொன்னால் நான் எதுக்காகவும் என் குடும்பத்தில் நான் எதுவும் முடிஞ்ச வேலைகளை செய்யலாம். என்னுடைய தேவைகளை யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். தமிழ்நாடு அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தாங்க, மகளிருக்கான இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் சொல்கிற போது உதவித்தொகைன்னு கொடுக்கல, உரிமைத்தொகைன்னு கொடுத்தாங்க. ஏன்னா எந்த வருமானமும் இல்லாத பெண்களுக்கு இந்த உதவித்தொகை, இந்த உரிமைத்தொகை கிடைத்தால் என் கையில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு அவங்க பெருமையோடு செயல்பட முடியுங்கனால கொடுத்தாங்க. அதே கேள்வி தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். 1000 ரூபாய்ங்கிறது அந்த பெண்ணுடைய எல்லா சராசரி பெண், அவங்க எல்லா வேலைகளும் பங்கெடுத்து கொடுக்குற சரிசமமான அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் வருமானத்தில் பங்கெடுக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உரிமை தொகையில் 1000 ரூபாய் அத்தியாவசியமானது, தேவையானது. இந்த அரசு யோசிச்சு அதை கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம், பாராட்டுறோம். செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு, அந்த பெண்ணோ ஆணோ, அவங்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய வருமானம் ஆதாரமாக இதைத்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற போது இந்த உதவித்தொகை ஆந்திராவை போல் அதிகப்படுத்துங்கிறது தான் மெயின் டிமாண்டு. அதுதான் நாங்கள் 23ஆம் தேதி கோரிக்கையாக முன் வச்சிருக்கோம். ஒற்றை கோரிக்கை தான் இல்லை, அதோட சேர்ந்து இன்னொன்று இருக்கு. 2 துறையிலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல, இது 2 துறையிலேருந்து கொடுக்கறல, மாற்றுத்திறனாளி துறையிலேருந்து கொடுக்கறல எந்த குழப்பமும் வருது கிடையாது. ஆனால் அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறையிலிருந்து கொடுக்கறதுல வேறு சிலருக்கும் தமிழக அரசு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ விதவை பெண்களுக்கு, கைம்பெண்களுக்கு, முதியோருக்கு, இப்படி பலருக்கும் அதில் கொடுக்கறதுனால அந்த உதவித்தொகையும் இந்த பராமரிப்பு உதவித்தொகையும் ஒரே தொகை இல்லை. அவங்களுக்கு 1200, இது 1500. ரெண்டாவது நிபந்தனைகளும் அதுக்கெல்லாம் வேற, இதுக்கு நிபந்தனைகள் என்பது வேறையா இருக்கு. இதுக்கு வந்து மாசத்துல உனக்கு வந்து குடும்பத்தில் இவ்வளவு ரூபாய் இருக்கக்கூடாது, வருமானம் இருக்கக்கூடாது, ஆண்கள் இருக்கக்கூடாது, கணவனால் கைப்பற்றவராக இருக்கணும், இப்படி பலதான் ஒவ்வொன்றுக்கும் கேட்டகரிக்கு இருக்கு. அது மாதிரி இதுக்கு கிடையாது. ஆகவே இது பூராவுமே மாற்றுத்திறனாளி துறையின் கீழவே மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை மற்ற எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே கொண்டு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரே துறையில இருந்து வரணும். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இல்லாமல் இருந்த காலம் வேற, இப்போ தனியார் துறைன்னு ஒன்று வந்துருச்சு. அதனுடைய செயல்பாடுகளை முழுமைப்படுத்தக்கூடிய வகையில் இங்கேருந்து பிரித்து ஒரே துறையாக மாற்றுங்கிறது 2வது டிமாண்ட். 3வது டிமாண்ட் வந்து இதில் நாங்கள் ஏஏஒய் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்தோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளை, ரேஷன் கார்டு அட்டைகள் இருக்குல்ல, அதை வந்து ஏஏஒய் போட்டிருக்கக்கூடிய கார்டுகளாக மாற்றுறோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கார்டுகள், குடும்ப அட்டைகள் பூராவும் 3 விதமான இருக்கு. ஒன்று வந்து என்பிஹெச்எஸ்ன்னு போட்டிருக்கோம், அது வந்து நான் ப்ரியாரிட்டி கார்டு. தேவைப்பட்டால் எப்போ வேணால் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் ஒரு தேவைப்பட்டால் அந்த மாநில அரசு முடிவெடுக்க முடியும். இன்னொன்று ப்ரியாரிட்டி கார்டுன்னு இருக்கும், பிஹெச்எஸ்ன்னு போட்டிருக்கிறது.
அதுக்கு அடுத்த ரேஞ்சில் வேணுமானால் அதையும் யோசிப்பாங்க. அந்தோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே இருக்கவங்கள மிகவும் வறுமையில் இருக்கக்கூடியவர்களாக பாவிச்சு கட்டாயமாக அந்த உதவியை அவங்களுக்கு கொடுக்கணும். உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் சரி, டெல்லி உயர்நீதிமன்றமும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைகளை பூரா ஏஐஒய் கார்டுகளாக மாற்றுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் ஏஐஒய் கார்டுகளாக மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைகளை மாற்றணும் ஒரு டிமாண்ட் வச்சிருக்கோம். அடுத்த டிமாண்ட் நாங்கள் இன்னொன்று வச்சிருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவித்தொகையை கொடுக்கறதுக்கு ஆர்டினரியாக எழுதி கொடுத்து அவங்களுக்கு உதவித்தொகை வாங்க முடியாது. எந்த வயசுல நான் மாற்றுத்திறனாளியாக மாறணும்னு யாருக்கு இல்லை சார் இருக்கு. ஆக 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கமிட்டி, வயது தளர்வு கமிட்டின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே மாவட்டத்தினுடைய கடைகோடியில் இருந்தாலும் அவங்க வந்து பேசி அங்கே வந்து அப்ளிகேஷன் கொடுத்து விசாரணைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அது ஓகே ஆகும். ஆகவே அப்படி அலைக்கழிப்பு இல்லாமல் எந்த வயசில் ஒருத்தர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படிங்கிறதும், பெண்டிங்கில் கொஞ்சம் பேர் காத்திருக்கிறாங்க அதை கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த கோரிக்கைக்கான இயக்கம் தான் 23ஆம் தேதி. இதை தவிர இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்கு சார், ஏடிஎம் கார்டு மாற்றுத்திறனாளிகள் வங்கி கணக்கு வச்சிருக்க அத்தனை பேருக்கும் கொடுக்கணுங்கிற தேவை இருக்கு சார். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கி கணக்கு இருக்கிறவங்களுக்கு வங்கியில லோன் கொடுக்கறதும் பெரிய விஷயம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மேலே கீழே பார்ப்பாங்க, ஆள் வெள்ளையும் ஜல்லியமா இருக்கானா, உனக்கு என்ன மாதாந்திர வருமானம் என்ன இருக்கு, யார் சூரிட்டி போடுறா, யார் செக்யூரிட்டி இருக்கு, இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு தொல்லை பண்ணுவாங்க. இன்னொன்று, வங்கியில நாங்க போடுற பராமரிப்பு உதவித்தொகை எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்கல என்ன சார் கஷ்டம் உங்களுக்கு. ஆனால் ஏடிஎம் கொடுக்காம இது வந்து சில வங்கிகள் வந்து மேலே இருந்து எங்களுக்கு ஆர்டரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வங்கிகள் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ எவ்வளவு நம்பிக்கையின்மை பாருங்க அரசுக்கு. அப்போ அதனால அலக்கழிக்கப்படுறோம். இன்னொன்று, யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க கமிஷன் எடுக்க வேண்டியது. 200லேருந்து 300 வரைக்கும் எடுக்கக்கூடிய நபர்கள் கூட பல மாவட்டத்தில், இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் கூட பிரச்சனை வந்தது. பேங்க்லேருந்து எடுத்து வந்து கொடுக்குற நபர் 300 ரூபாய் எடுத்து வந்து தான் மீதி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஆகவே ஏடிஎம் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் எங்களுக்குங்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். அதாவது தேவையான நிச்சயமாக தரப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சலுகைகளை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிச்சயமாக. மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.